யாருக்கு இறங்கு முகம்? இந்த 15 ஆண்டு காலத்துல யாருக்கு இறங்கு முகம்? ஜெயலலிதா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இருக்கும். அண்ணா திமுக தேமுதிகவுக்கு தான் இறங்கு காலம் சொன்ன ஜெயலலிதா 2011 தேமுதிகவை கூட்டணியிலிருந்து பிரிஞ்ச பிறகு 2014 வெற்றி அடைஞ்சிருந்தா கூட அதே ஆண்டுல அக்ரவார சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெயலலிதா. 2016 வெற்றி பெற்றிருந்தாலும் ஜெயலலிதாவினுடைய முடிவுரை, அவருடைய மரணம் 2016க்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரிலிருந்து எப்படி வந்தார், எப்படி ஆட்சி செஞ்சார்னா, கொரோனா காலத்துல ஒரு பொம்மை போல ஆட்சி செய்து முடித்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு 2024 இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேமுதிக கிடையாது, தேமுதிகவால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது. இதை ஜெயலலிதா விண்ணுலகத்திலிருந்து பார்த்து